வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. இந்த காணொளி முழுக்க முழுக்க தமிழில் தான் இருக்க போகுது. தமிழில் பேசுகிறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் சின்ன சின்ன இடையில என்னையும் அறியாமல் சில ஆங்கில வார்த்தைகள் வந்துச்சுன்னா அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டுருங்க. முடிந்தவரை தமிழில் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தோம். அந்த படம் காதல் காப்பீட்டு நிறுவனம் அப்படின்ற படம். பிரதீப் ரங்கநாதன் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. அங்கே ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை நம்ம போய் பார்க்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் அண்ணன் சீமான் தான். சீமான் அண்ணன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரையில் வந்திருக்காரு. அவர் நடிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நம்ம அந்த படத்துக்கே போனோம். அந்த படம் பார்த்துட்டு அண்ணன் எப்போவுமே தமிழில் தான் பேசுவார், ஆங்கில வார்த்தைகளை தவிர்த்துடுவார். அப்போ இந்த வீடியோவை நம்மளும் தமிழ்லே பேசுவோம், முடிந்தவரை ஆங்கிலத்தை தவிர்த்து இந்த வீடியோவை போடுவோம் அப்படின்றதுக்கு தான் ரொம்ப ஆங்கில வார்த்தைகள் வராமல் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. தமிழ்நாட்டில் ஏதாவது சம்பவங்கள் நடந்தாலோ இல்லை அரசியல் சம்பந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலோ 2 பேரோட பேட்டிகளை நான் பார்க்குறது வழக்கம். அதில் முதல் நபர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணாமலை அண்ணன், 2வது நபர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அண்ணன். இவங்க 2 பேர் பேட்டியும் பார்ப்பேன் அது சம்மந்தமாக. ஏன்னா நிறைய தகவல்களை அவங்க சொல்லுவாங்க. நான் பார்த்ததில் இருக்கிற அரசியல்வாதிகளில் ரொம்ப தெளிவாக மக்களுக்கு புரிகிற மாதிரி பேசக்கூடிய தலைவர்களாக நான் பார்க்குறேன் 2 பேர், அண்ணாமலை அவர்களையும் சீமான் அண்ணன் அவர்களையும். அதே மாதிரி எத்தனை கேள்விகள் நிருபர்கள் கேட்டாலும் சளைக்காமல் பதில் சொல்கிற தலைவர்கள், காகிதம் பார்த்து படிக்காத தலைவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள். அதனால் ரொம்ப பிடிக்கும் அவங்கள மாதிரி நம்மளால் அதுலேயும் முக்கியமாக சீமான் அண்ணன்லாம் வச்சுங்களேன், ஆங்கில வார்த்தைகளே கலக்காமல் முழுக்க தமிழிலே பேசக்கூடிய ஒரு தலைவர். எனக்கே சில நேரங்களில் சந்தேகம் வரும், எப்படி ஆங்கில வார்த்தைகள் கலக்காமல் பேச முடியும்? எப்படி இருந்தாலும் இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன், திடீர்னு அந்த ஆங்கில வார்த்தை வருது, அப்படி இருந்து ஸ்டாப் பண்ணி நான் பேசுகிறேன். ஆனால் அதுக்கு இப்போ அவர் தொடர்ச்சியாக பேசுகிறாரு அப்படின்னா அப்போ அவருக்கு எவ்வளவு பயிற்சி எடுத்திருப்பார், தமிழ் மீது எந்த அளவுக்கு ஒரு பற்று இருக்கும் அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அவர் மீது நிறைய விமர்சனம் இருக்குது, கட்சி சார்ந்து வேறுபாடு இருக்குது, இப்படி நிறைய வித்தியாசங்கள் வேறுபாடு இருந்தாலும் ஒரு அரசியல் தலைவராக, ஒரு தமிழ் பற்றாளராக அண்ணன் சீமானை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, மாதவன் பாவனா நடித்த படம். அந்த படத்துக்கு படம் நல்லா இருக்கும், நல்ல அருமையான படம். ஆனால் பெரிதாக ஓடலை அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, முழுக்க அந்த படத்தில் தமிழில் தான் பேசியிருப்பாங்க. கதாநாயகன், கதாநாயகி, கதாநாயகனை வீட்டுக்காரங்க, கதாநாயகி வீட்டுக்காரங்க, இப்படி எல்லாருமே முழுக்க தமிழில் தான் பேசியிருப்பாங்க. காதல் சொல்லுகிற காட்சியில் கூட நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை விரும்புகிறேன், இப்படித்தான் பேசுவாங்க. அதாவது உண்மையான தமிழ் படம் அப்படின்னா அந்த படம் தான், அந்த வாழ்த்துக்கள் அப்படின்ற படம் தான். வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். அந்த படம் அவ்வளோ ஒரு அருமையான படம், கதையாகவும் நல்லாயிருக்கும், எந்த இடத்துலையும் உங்களுக்கு சலிப்பு தட்டாத ஒரு படமாக இருக்கும். அந்த படத்தை நீங்கள் நிச்சயமாக பாருங்கள். முழுக்க தமிழ்லேயே எல்லா கதாபாத்திரங்களும் பேசியிருப்பாங்க. அப்படி தமிழில் பேசி இயக்கின ஒரு இயக்குனர், ஒரு மிகச்சிறந்த இயக்குனர், ஒரு மிகச்சிறந்த நடிகர், ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதியாகவும் இருக்கார். மறுபடி ரொம்ப நாள் கழித்து திரையில் வராரு, அவரோட நடிப்பு எப்படி இருக்குது, இல்லை இதில் ஆங்கிலம் கலந்து பேசுகிறாரா அப்படின்னு சொல்லி தான் நான் போய் பார்த்தேன். ஆனால் படத்துலையும் ஆங்கிலம் கலக்காமல், அவர் காட்சிகள் கொஞ்சம் காட்சிகள் இருந்தாலும் ஆங்கிலம் கலக்காமல் சீமான் எப்படி இருப்பாரோ அதே மாதிரியாக அந்த வசனங்கள் எல்லாமே பேசினார். ஒரு கட்டத்தில் வில்லன்ட்ட பேசும்போது ஆங்கிலம் கலந்து பேசுவார். அது எதுக்காக அப்படின்னா, தமிழ் மட்டும் தனக்கு தெரியும் அப்படின்னு இல்லை, ஆங்கிலமும் தெரியும், ஆனால் தமிழை எந்த அளவுக்கு நேசித்து தமிழ் பேசுகிறேன் அப்படின்றத காட்டுறதுக்காக அந்த வசனம் இருக்கும். உண்மையிலே படமாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அண்ணனோட நடிப்பும் ஒரு அருமையான நடிப்பாக இருந்துச்சு. அதனால தான் இந்த படத்தை பற்றி நம்ம பேசுகிறத விட அண்ணனை பற்றின பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் பேச ஆரம்பித்தேன். இந்த படம் முடித்து நான் வர்ற வேலையில் இந்த வாழ்த்துக்கள் படம் என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. சரி, அதை பற்றி அண்ணனோட தமிழ் உணர்வை பற்றியும் தமிழ் பேச்சை பற்றியும் இன்னமும்
ஆங்கில வார்த்தைகள் கலக்காமல் அவர் பேசுகிற விதத்தை பற்றியும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. உண்மையிலேயே வந்து இப்போ நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருப்பேன். இதில் வந்து ஆங்கில வார்த்தைகள் கலக்காமல் பேசுகிறதுக்கு ஆங்கில வார்த்தைகள் கலக்காமல் தான் பேசினேன். அப்படி இருந்துமே சில வார்த்தைகள் அப்படியே வந்துச்சு. அதை நிறுத்தி அதை தமிழாக்கி முயற்சி பண்ணேன். ஆனால் ரொம்ப தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆங்கில வார்த்தைகள் கலக்காமல் பேசுகிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை வந்து அண்ணன் வந்து அசால்ட்டாக செய்கிறாரு அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பயிற்சி தேவைப்படுது, பயிற்சி எடுத்திருப்பாரு அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. என்னடா கஷ்டம், தமிழ் பேசுகிறது அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற தமிழ் அப்படின்றது ஆங்கில வார்த்தைகள் கலப்பு சேர்ந்து தமிழ் எது ஆங்கிலம் எது அப்படின்றத ஒரு தெரியாத நிலைமையாக போச்சு. அப்படி இருக்க காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து தமிழ் வார்த்தைகளை தேடி கண்டுபிடிச்சி பேசுகிறது அப்படின்றதே பெரிய விஷயமா இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லா ஆங்கிலம் கலக்காமல் தமிழ் பேசுகிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை அண்ணன் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இதில் வீடியோன்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்களா. மேலும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.